தோழர்களே வணக்கம். நான் நிற்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி மாவட்டம் திருப்பணிச்செட்டிக்குளம், அந்த ஊரினுடைய பாலம். இந்த பாலத்தை பாருங்கள், ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற பணி வந்து இப்போ இந்த பால பணி முடிவடைஞ்சிச்சு. இந்த பாலத்தை இணைக்கக்கூடிய அந்த சாலை பணிகள் வந்து கிடப்பில் தான் கிடக்கு. சாலைகள் குண்டும் குழியுமானு பாருங்கள். தள்ளியை மட்டும் போட்டுட்டு ஒரு 2 கிலோமீட்டருக்கு இங்கே ஒரு 1 கிலோமீட்டரு, இந்த பக்கம் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஜல்லிக்கல்லை மட்டும் நிரப்பிட்டு அந்த பாதசாரிகள் பிரயாணம் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் தான் இந்த பாலம் ஜாயின் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஆகவே இந்த பகுதி வழியாக தான் சுப்பிரமணியபுரம் வழியாக தூத்துக்குடிக்கு செல்லக்கூடிய ஒரு வழி. இந்த பக்கம் கொத்தரவலை வரைக்கும் ஏரல் நகரத்தை இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலை. ஆகவே இந்த பால பணிகள் வந்து ஆமை வேகத்தில் நடைபெற்று முடிந்திருந்த தருவாயிலும் இந்த பாலத்தை இணைக்கக்கூடிய இந்த சாலை பணிகள் வந்து கேட்பாரற்று கிடக்கு. ஜல்லியை நிறைய பார்க்க தெரிந்து பாருங்கள். இந்த பக்கமும் இந்த பாலத்தினுடைய தெற்கு பக்கமும் அந்த பக்கம் வடக்கு பக்கம் அந்த பக்கமும் அந்த சாலை பணிகள் வந்து அப்படி தான் இருக்குது. இதனால் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாதசாரிகளும், இருசக்கர வாகனங்களில் போகக்கூடிய பயணிகளும், 4 சக்கர வாகனங்களில் போகக்கூடிய பயணிகள், குறிப்பாக கனரக வாகனங்களில் பயணக்கூடிய பயணிகள் எல்லாருமே மிகுந்த சிரமத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலைமையில் தான் இருக்குது. ஆகவே போர்க்கால அடிப்படையில் இந்த வேலைகளை எல்லாம் விரைந்து முடிக்கணும். மழைக்காலம் தொடங்கிட்டுனாக்கி இந்த இணைத்த பகுதிகளெலாம் மழை நீர் வந்து அரிச்சிட்டு போயிடும். அந்த ஜாயிண்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் உருவாகிடும். அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு சிரத்தையுடன் இந்த பணிகளை விரைந்து போர்க்கால அடிப்படையில் இந்த பணிகளை முடிக்கணுங்கிற கோரிக்கை வைக்கும். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களுக்கும், ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜை அவர்களுக்கும், பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும், குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த இணையத்தில் கோரிக்கை வைக்கும். விரைந்து முடிக்கணும். மக்களுக்கு இன்னலில்லாத ஒரு வழிபாதை உருவாக்கி கொடுக்குறது தான் எங்களுடைய கோரிக்கை. அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா.